அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணனா அப்பேடாவுடைய ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ சாருடைய ட்ரம்ஸ்டிக்கு, அந்த ட்ரம்ஸ்டிக் லீஃபு, அந்த ப்ராடக்ட் கூட நம்ம எல்லா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டு எக்ஸப்ட் ஸ்பைஸ் ப்ராடக்ட்டை தவிர மற்ற ப்ராடக்ட் பூரா நம்மகிட்ட தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஐஇசி கோடை அப்ளை பண்ணணும். இம்போர்ட் எனி எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா நீங்கள் வந்து முதல்ல வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் அப்ளை பண்ணணும். ஐஇசி கோடு அது ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். dgft.gov.inல நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய டேட்டா, பான் நம்பரு, உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா 500 ஒன்லி. ஐஇசி வந்து ஒரு டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு டைம் ரிஜிஸ்டர். அது வந்து அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ஐஇசி ஆன பிறகு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்பேடாவுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முதல்ல ரோல் ஆஃப் அப்பேடா, நம்ம அப்பேடா என்ன பண்ணுறாங்க. அப்பேடா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி. எல்லா ஆஃபீஸ் ஆகிட்டு எல்லா சதரன் ரீஜனல் எல்லாத்தையும் ஆஃபீஸ் வந்துடுச்சு. கொச்சினில் ஆஃபீஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அப்பேடா ரோல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இப்போ அக்ரி எக்ஸ்போர்ட்டில் யாரெல்லாம் இஷ்டமாக இருக்கோ அவங்க வந்து அப்பேடாவில் ஆர்சிஎம்சி அப்ளை பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டு. செகண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங் பிளான்ட், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாயிண்ட் ஃபார் மீட் ப்ராடக்ட். இது மீட் மட்டும் இல்லை, இப்போ சில ஸ்டேட்டில் வந்து ஸ்லாட்டரிங் ஹவுஸ் இருக்குது, மீட் ப்ராசஸிங், பஃபலோ மீட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதாவது மீட் எக்ஸ்போர்ட் வந்து லிட்டில் சென்சிட்டிவ் ப்ராடக்ட். இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியோடைய ஹலால் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா பார்க்குறதுக்கு வந்து அப்பேடா, அடுத்தால என்ஆர்சி ஃபார் மீட்டு, அதுக்கு அடுத்தால அனிமல் ஹஸ்பண்ட்ரி, லோக்கல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், தே வில் ஃபார்ம் த டீம் அண்ட் இன்ஸ்பெக்ட் த ஸ்லாட்டரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டி, மீட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி. அண்டு அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம், குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை ரெனுவல் பண்ணுவோம். இட்ஸ் வேலிட் ஃபார் 2 years. அதே மாதிரி பேக்கோஸு, மீட்டு மட்டும் இல்லை, பேக்கோஸ்க்கு கூட அப்பேடா வந்து ரெனுவல் பண்ணோம். சில கண்ட்ரியில் வந்து ரெகக்னைஸ்டு பேக்கோஸ் இருந்தால் தான் நம்ம பெரிசபிள் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்பேடா பிளான் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம வந்து ரெனுவல், பேக்கோஸ் ரெனுவலை வந்து கண்டக்ட் பண்ணோம். அடுத்தது அசிஸ்டன்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு ஹேண்டலிங் அண்டு ஸ்டோரேஜ். அப்பேடா வந்து கிரியேஷன் ஆஃப் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்போர்ட்டருக்கும் வந்து நம்ம வந்து அசிஸ்டண்ட்டை கொடுக்குறோம் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் இன்டிகிரேட்டட் பேக்கோஸ், அந்த மாதிரி கிரியேஷன் ஆஃப் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி இருந்ததுன்னா 90% ஆஃப் தி டோட்டல் காஸ்ட் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு இல்லைனா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம வந்து அசிஸ்டன்ட் கொடுக்குறோம். அது வந்து 90% ஆஃப் தி டோட்டல் காஸ்ட், மேக்ஸிமம் சீலிங் வில் பி 6 crore வந்து கொடுக்குறோம். அடுத்தால மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன். மார்க்கெட் டெவலப்மெண்ட்னா அப்பேடா வந்து யூஸ் டு பார்ட்டிசிபேட் மோர் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் இன் அப்ராட். ஸோ லாஸ்ட் 2 years கோவிட் டயத்தில் வந்து நம்ம வந்து எந்த எக்ஸிபிஷனும் ஃபிசிக்கலாக வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலை, விர்ச்சுவலாக தான் ஆர்கனைஸ் பண்ணோம். இப்போ வந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஃபிசிக்கல் பார்ட்டிசிபேஷன். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம வந்து ஹையரிங் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் வந்து வாங்குறது வந்து பெரிய அதிகமான எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நீங்கள் அப்பேடா மெம்பராக இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் ஆஸ்திரேலியாவில் நடக்கு, ஃபுட் எக்ஸிபிஷன் நடக்கு, யூ வாண்ட் டு டிஸ்பிளே யுவர் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் அப்பேடா மெம்பராக இருந்தால் உங்களுடைய ப்ராடக்ட்டு சாம்பிள், அடுத்தால பிஓபி மெட்டீரியலை வந்து நீங்கள் அப்பேடா ஸ்டாலுக்கு நீங்கள் அனுப்பலாம். இங்கே நாமினேட் பண்ண ஆஃபீஸருக்கு அந்த ப்ராடக்ட் அனுப்புனீங்கன்னா வி வில் டிஸ்பிளே இன் அவர் எக்ஸிபிஷன். வாட் ஆர் த என்கொயரிஸ் வில் ரிசீவ், வி வில் கம்யூனிகேட் டு தி எக்ஸ்போர்ட்டர். அதுதான் வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். அப்பேடா வந்து பர்சனலாக போகலாம், ஆனால் வந்து ஹைரிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ஆஸ் எ மெம்பர் ஆஃப் அப்பேடா யூ கேன் டிஸ்பிளே யுவர் ப்ராடக்ட் இன் அப்பேடா ஸ்டால். இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, பிக்கல்ஸ் பண்ணுறீங்க, பாப்பட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மார்க்கெட், ஆஸ்திரேலியா மார்க்கெட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டடு, ஸோ யூ கேன் சென்ட். நம்ம அந்த அப்பேடா வெப்சைட்டில் அந்த ஈவெண்ட் பேர்ஸ் இருக்கும், அதில் எந்த ஆஃபீஸர் போகிறாங்கிற பேர் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த இதை நாங்கள் அப்பேடா மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராடக்டை வந்து சாம்பிள் அனுப்பி வைக்கலாம். அடுத்தால் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். நம்ம வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து நம்ம வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் டு இது ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஹவு டு எக்ஸ்போர்ட் அக்ரி ப்ராடக்ட்னு நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்பேடா வந்து ரீஜனல், அப்பேடா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி, ரீஜனல் ஆஃபீஸ் வந்து மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், குவஹாட்டி, கொல்கட்டா அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அட் வாரணாசி, எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸ் போபால், சென்னை, கொச்சி, காந்திநகர், சண்டிகர், இவ்வளோ ரீஜனல் ஆஃபீஸ் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் அப்பேடாவுடைய ஷெட்யூல் ப்ராடக்ட்ஸு.
எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு அண்ட் தேர் ப்ராடக்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் தான். மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்டு, பவுல்ட்ரி, ஈட்டபிள் எக்ஸு, எக் பவுடர், பவுல்ட்ரி ப்ராடக்ட்னா பவுல்ட்ரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், எக் பவுடர் அந்த மாதிரி. டைரி ப்ராடக்ட்னா மில்க் மட்டும் இல்லை, பன்னீர், சீஸு இதெல்லாம் டைரி ப்ராடக்ட் கீழே வரும். கன்ஃபெக்ஷனரி அண்ட் பிஸ்கட் அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்டு, ஹனி, ஜாகரி அண்ட் சுகர் ப்ராடக்ட்டும் அப்பேடாவோட செல்யூர் ப்ராடக்ட்டு. சாக்லேட், எல்லா வகையான சாக்லேட்டும் நம்மளுடைய ப்ராடக்ட்டு. ஆல்காலிக் அண்ட் நான் ஆல்காலிக் பீவரேஜ் வந்து அப்பேடாவோடைய ப்ராடக்ட் தான். சீரியல் அண்டு சீரியல் ப்ரிப்பரேஷன், சீரியல்லாம் நூடுல்ஸு, அடுத்தால பாப்பாட், இதெல்லாம் வந்து சீரியல் ப்ராடக்ட். அவர் ரெடி டு ஈட் ப்ராடக்ட், நம்ம எம்டிஆர்லாம் பண்ணுறாங்கல்ல ரெடி டு, அந்த மாதிரி ரெடி டு ஈட் ப்ராடக்ட் அப்புறம் அதுதான். அடுத்தால கிரவுண்ட்நட், பீனட்டு, வால்நட், இதுவும் அப்பேடா ப்ராடக்ட்டு. பிக்கல், பப்பட், சட்னிஸு. கோர்கம்னா உங்களுக்கு தெரியுமா, அவரை இந்த கொத்தவரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, திருநெல்வேலி சைடில் சீனரிக்கான்னு சொல்லுவாங்க. அதை வந்து பவுடர் பண்ணி ராஜஸ்தான் சைட்லேருந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் EU மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்குது. கொத்தவரங்கோடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் தான் கோர்கம். ராஜஸ்தானில் நிறைய அதனுடைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கும் நல்ல இன்டர்நேஷ்னல் EU கண்ட்ரியில் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஃப்ளோரிகல்ச்சர் ப்ராடக்ட் மேக்ஸிமம் வந்து பெங்களூர்லேருந்து தான் ஃப்ளோரிகல்ச்சர் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. அடுத்தால தமிழ்நாட்டில் வந்து மதுரை மல்லி வந்து தேனி, மதுரை சைட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தால ஹெர்பல் அண்ட் மெடிசினல் பிளான்ட், இதெல்லாம் அப்பேடா ப்ராடக்ட். இப்போ புதுசாக வந்து கேஷ்யூவும் அப்பேடாவுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. கேஷ்யூ ப்ராடக்ட், கேஷ்யூ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் கூட அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அண்ட் அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நம்ம எப்படி ஆரம்பிக்க முடியும்? முதல்ல வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். கம்பெனினா வந்து எந்த மாதிரி இருக்கும்? ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஒரே ஆள் வந்து ஆரம்பிக்காருன்னா அது வந்து கால்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பார்ட்னர்ஷிப் டீடு. மூணாவது வந்து லிமிடெட் கம்பெனி. இது ஒரு ஃபேம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான லோகோ க்ரியேட் பண்ணணும். நம்ம பேர் கூட, எக்ஸ்போர்ட் கம்பெனி பேர் கூட கேட்சிங்காக இருக்கணும். ஏன்னா ஃபாரினர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அது இது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லாட்டா லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். முதல்ல நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்க என்ன செய்யணும்? கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல நேஷனலைஸ்டு பேங்க்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவங்க டீல் பண்ண பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்கணும். அடுத்தால நம்ம பான் நம்பரை அப்ளை பண்ணணும் ஃபார் இன்கம் டேக்ஸ் பர்பஸ். அடுத்தால லாஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அந்த 10 டிஜிட் IEC கோடு அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் யாரும் வந்து எந்த விதமாக கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ண தேவையில்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சிம்பிளிஃபைடு த ப்ரொசீஜர், எல்லாமே டிஜிட்டலி சைன்டு. அதனால் பேப்பர்லெஸ் ஒர்க்கு. நீங்கள் வந்து எந்த விதமான ஃபிசிக்கலாக எந்த பேப்பரும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை, கன்சல்டன்ட் யாரையும் அப்ரோச் பண்ண வேண்டியதில்லை. டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா IEC கைட்லைன்ஸ் இருக்கும். ஈவன் யூடியூப்பில் கூட அவங்க வந்து ஒரு ஃபிலிம் வச்சுருக்குறாங்க, எப்படி IEC கோடை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும். இது IEC கோடை இம்பார்ட்டன்ட் பாருங்கள். IEC இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் இஸ் அ கீ பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் which mandatory for export of India and import to India to other country. நம்மளுடைய எக்ஸிம் பாலிசி எதெல்லாம் பெர்மிட் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து ஈரான்லேருந்து நீங்கள் டேட்ஸை இம்போர்ட் பண்ண போகிறீங்க, இல்லை சவுதியிலேருந்து டேட்ஸை இம்போர்ட் பண்ணணுன்னா கூட IEC வந்து கம்பல்சரி. ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். பட் அப்பேடா இஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஒன்லி எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்லி. இம்போர்ட்டை வந்து லுக்கிங் ஆஃப்டர் பை DGFT. No export or import shall be made by any person without obtaining IEC. IEC கோட் இல்லாமல் எந்த பிஸ்னஸை நம்ம எக்ஸ்போர்ட் இந்தியாவில் பண்ண முடியாது. IEC may be applied for firm, may be for proprietorship or partnership or LLP. Fees would be 500. அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், நெக்ஸ்ட் ஸ்லைடு. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படுது? ஆன்லைன் IEC அப்ளிகேஷன், என்டர் யுவர் பான் நம்பர், ஜென்ரேட் இமெயில் அண்ட் மொபைல். அந்த என்டர் பண்ணேன்னா OTP வரும். OTP வந்த பிறகு நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப், பான் கார்டு, பேங்க் சர்டிஃபிகேட் அண்ட் கேன்சல் செக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, IEC அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தி மார்க்கெட் அண்டு ப்ராடக்ட், செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடில் நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணலாம்? வெஜிடபிளை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் நம்மளால் பண்ண முடியும்? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 2 lakhs எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் இனிஷியலாக பெரிஷபிளில் கான்சென்ட் பண்ணால் உங்களுக்கு எந்த விதமான லாஸ் வராது. செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்டு. அடுத்தால ரெண்டாவது செலெக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டு. செலெக்ஷன் ஆஃப் மார்க்கெட் எப்படி பண்ணுவீங்க? எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எங்கே போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். மேஜர் ப்ராடக்ட் நம்ம போகிறது வந்து நான் பாஸ்மதி ரைஸ், நம்ம பங்களாதேஷ் அதெல்லாம் போகுது. அடுத்தால வெஜிடபிள்ஸும் போகுது. வெஜிடபிள், அடுத்தால மேங்கோ சீசனில் மேங்கோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? செலெக்ஷன் ஆஃப் மார்க்கெட். எந்த மார்க்கெட்? நீங்கள் சிங்கப்பூர் மார்க்கெட்டை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன்,
நியர்பை மார்க்கெட் 3 ஹவர்ஸில் உங்களுடைய பெரிஷபிள் போயிடும். நீங்கள் ஊட்டியில் வாங்கி சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு நீங்கள் உங்கள் ஷிப்மெண்ட்டை பை ஏர் பண்ணிடலாம். அதாவது முதல்ல ட்ரையல் ஷிப்மெண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்லாம் என்ன, ஃபைட்டோ சானிட்டரி டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முதல்ல வந்து இப்போ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்போர்ட்டு யூ கான்சன்ட்ரேட் பெரிஷபிள் ப்ராடக்ட். அடுத்தால ஃபைண்டிங் பையர்ஸ். எப்படி பையர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? பையர்ஸுக்காண்டி நீங்கள் வந்து எந்த விதமான கன்சல்டண்ட்டோ ப்ரைவேட் வெப்சைட்டை நம்பி 20,000 10,000 அப்படி பே பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? கவர்மெண்ட் வெப்சைட்டு, பிஓ வெப்சைட், அப்பேடா வெப்சைட்டு, அதில் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தி இம்போர்ட்டர்ஸ். யூ கேன் டவுன்லோடு த இம்போர்ட்டர் ஃப்ரம் ஆர் இந்தியன் எம்பசி ஆர் ஹை கமிஷன் கூட நம்ம இமெயில் அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி கமர்ஷியல் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து. இல்லாட்டா வந்து B2P போர்ட்டல்ஸ், சில கம்பெனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து வெர்ச்சுவலி பையர் செல்லர் மீட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக கிடைக்கிறது வந்து இட் வில் பி லோடட் இன் அப்பேடா வெப்சைட்டு. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ, இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனில் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ, என்னென்ன என்கொயரி கிடைச்சதோ அது அவைலபிள் இன் அப்பேடா வெப்சைட். வெதர் யூ ஆர் மெம்பர் நான் மெம்பர் எனி ஒன் கேன் டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன். அடுத்த லேபிளிங் அண்ட் பேக்கேஜிங். எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணும்போது இப்போ வெஜிடபிள்னால் கார்கேட்டட் பாக்ஸஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆஃப் இந்தியா லோகோ, ஏன்னா அப்பேடாவுடைய ப்ராடக்ட்னால நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆஃப் அந்த லேபிளிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அடுத்த கவரிங் ரிஸ்க் ஆஃப் இசிஜி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அது என்ன பண்ணுதுன்னா இன்சூரன்ஸ், நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஏதாவது சேஃப்டிக்கு. அதே மாதிரி உங்களுடைய கன்சைன்மெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் அனுப்பும் போது இசிஜியில் நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னா, இப்போ நேச்சுரல் கலாமிட்டி பை சீலையோ பை ஏர்லேயோ ஏதாவது அனுப்பும் போது ஏதோ நேச்சுரல் கலாமிட்டியோ இல்லைன்னா வந்து தெஃப்டோ ஏதோ ஒன்று நடந்ததுன்னா பிரின்சிபல் அமௌண்ட் உங்கள் ப்ராடக்ட்டு இம்போர்ட்டை ரீச் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட்டு இபிசிஜி வில் பி ரீம்போர்ஸ்டு. ஸோ மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட் வில் ஹாவ் ஹிஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் லைன் அண்ட் ஹென் ஜென்ரலி ஃபிக்ஸ் ஏ லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி த ஸ்கோப் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். அடுத்தால வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு டை அப் வித் லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ்னால் பெரிஷபிள்னா மேக்ஸிமம் வி வில் சென்ட் பை ஏர் ஒன்லி. அதர் தேன் பெரிஷபிள் ரைஸு, அடுத்தால மில்லட், வேல்யூ ஆடட் மில்லட் ப்ராடக்ட்னா பை சி யூ கேன் எக்ஸ்போர்ட். அடுத்தால எந்த எக்ஸ்போர்ட்லேயும் வந்து நம்ம வந்து குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கண்ட்ரியோடைய இமேஜ். இப்போ நம்ம ஒரு சின்ன தப்பு ஒரு எக்ஸ்போர்ட்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்டை டோட்டலாக பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவங்களோட ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் அனுப்பிட்டீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் அதர் பீப்புள் எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட் ஆல்சோ. ஸோ அதனால் எப்பவும் வந்து குவாலிட்டியை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. இம்போர்ட்டிங் கண்ட்ரி ரெகுலேஷன், பிளான் குவாரண்டைன் என்ன இது பண்ணுறாங்களோ அப்பேடாவுடைய ரெகுலேஷன் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன அட்வான்டேஜ் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் காமன் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் வந்து அவங்க எந்த ப்ராடக்ட்டையும் வந்து ஆஸ் பர் தியர் இம்போர்ட்டர் ரெக்யூர்மெண்ட் தே கேன் ப்ரொக்யூர் அண்ட் தே கேன் எக்ஸ்போர்ட்டு. ஸோ எப்படி அப்பேடா வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஐஇசி கோட் நீங்கள் வாங்கிட்டீங்க எப்படி பண்ணுறது? ஓப்பன் அப்பேடா வெப்சைட் apeda.gov.in நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து ரிஜிஸ்டர்ஸ் மெம்பர்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அப்பேடா மெயின் வெப்சைட்டில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஆஸ்க் யுவர் ஐஇசி நம்பர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர், அடுத்தால கம்பெனி பேர், இமெயில் ஐடி அண்ட் மொபைல். இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வில் பி ஜென்ரேட்டட் போத் இமெயில் அண்டு மொபைல். ஸோ ஏதாவது ஒரு ஓடிபி வந்தாலும் ரெண்டுமே ஒரே நம்பர் தான். இப்போ உங்களுக்கு இமெயிலில் வரல, மொபைலில் வந்துட்டுனா கூட யூ கேன் யூஸ் ஃபார் இமெயில். போத் த ஓடிபிஸ் ஆர் சேம் ஒன்லி. இதை சப்மிட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஃபார்ம் வில் பி டவுன்லோடட். அதில் வந்து முதல்ல கேட்கும் செலக்ட் ஆஃபீஸு. எல்லா ரீஜனல் ஆஃபீஸும் ஹெட் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு யூ செலக்ட் சென்னை ஆஃபீஸு. நம்ம எங்கேனாலும் அப்ளை பண்ணலாம். சென்னை ஆஃபீஸ் பண்ணால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அண்ட் அதர் இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். எங்கே பண்ணாலும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க சர்டிஃபிகேட்டை. பட் யூ ஆர் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஸ்டேட் யூ செலக்ட் தட் பர்டிகுலர் ஆஃபீஸு, தட் ரீஜன் ஆஃபீஸ், யுவர் ஸ்டேட் ஆஃபீஸ். ஸோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்லி ஒரு சர்டிஃபிகேட் தான் நம்மளுக்கு தேவை, ஐஇசி கோடு மட்டும்தான். அப்பேடா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் நீங்கள் வந்து ஐஇசியை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும், வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. இப்போ மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ, எஸ்ஐஏ, டிஏசி, அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் சர்டிஃபிகேட்டு. இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்னா ஆயுர்வேதா சர்டிஃபிகேட்டை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா சர்டிஃபிகேட்டை யூ ஹாவ் டு அப்லோடு. இதில் கிளியராக போட்டிருக்கு பாருங்கள் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சீடு இருந்ததுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இல்லைன்னா வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளாக இருந்ததுன்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா எஃப்எஸ்எஸ்ஐ
ஆர் டிஏசி டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணோம். அது மாதிரி கிரவுண்ட் பல்சஸ் கோர் கம்னா கூட எஃப்எஸ்எஸ்ஐ உதயோக் ஆதார் எம்எஸ்எம்இ உதயோக் ஆதார் சர்டிஃபிகேட். அடுத்தால ப்ராசஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அந்த மாதிரி மேங்கோ பல்ப்பு ஆர் ஃப்ரூட்ஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா கூட அதுக்கு ஃபுல்லாக எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் யூ ஹவ் டு அப்லோட் ஃபார் மேனுஃபேக்சரர் கேட்டகரி எக்ஸ்போர்ட்டர். அப்புறம் டைரி அண்ட் பவுல்ட்ரி ஹனி ப்ராடக்ட் பண்ணனா எஃப்எஸ்எஸ்ஐ ஆர் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி சர்டிஃபிகேட். அடுத்த ஆல்காலிக் பீவரேஜஸ் சர்டிஃபிகேட் எனி அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் கமிஷனர் சர்டிஃபிகேட் யூ ஹவ் டு அப்லோட். அது மாதிரி சீரியல் நான் பாஸ்மதி மில்லட் ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சரர் பண்ணனா எம்எஸ்எம்இ உதயம் ஆர் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்.